இந்த பொண்ணு ஸ்கூல் பேக்கை போட்டுக்கிட்டு ரோட்ல நடந்து வரும்போது அங்க ரெண்டு பசங்க டான்ஸ் ஆடி போன்ல வீடியோ எடுக்கிறாங்க. இதை பார்த்தது அந்த பொண்ணு அந்த பசங்க பக்கத்துல வந்து அந்த பையனை தட்டி சொல்றா, நான் வந்து நல்லா டான்ஸ் ஆடுவேன், என்னையும் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டது அந்த பையன் சொல்றான், மரியாதையா அந்த இடத்துல இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றான்னா அவளோட கையை வந்து நல்லா தொடச்சிட்டு அந்த பையனோட கையை வந்து பிடிக்கிறா. அப்படி பிடிக்கும் போது அந்த பையன் அந்த பொண்ணோட கையை உதறி விட்டு அந்த பொண்ணு அங்கேயே பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பையன் பாத்தீங்கன்னா தண்ணியை வாங்கி அவனோட கையை கழுவிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறம் அந்த பையனும் கூட இன்னொரு பையனும் வரும்போது இந்த பொண்ணு வந்து இந்த பையனை பார்த்துடுறா. அப்படி பார்த்துட்டு பக்கத்துல வந்து சொல்றான், நான் வந்து உங்களுக்காக பூ வாங்கிட்டு வந்தேன், நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்றான், நீ என்ன லூசா, அந்த பூவை கொண்டு போய் ரோட்ல போடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து போறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அழுதுகிட்டு வரும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இன்னொரு பையன் என்ன பண்றான்னா இந்த பொண்ணை ஆட சொல்லிட்டு போன்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிருக்கா. மறுபடியும் ரோட்ல வந்து அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வரான். வந்து இந்த பொண்ணை ஆட சொல்லிட்டு சொல்றான், நீ எல்லாம் டான்ஸ் ஆடினா மேல இருக்க கடவுளே அழுதுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட மூஞ்சில காரி எச்சிய துப்பிட்டு போறான். இந்த பொண்ணு அழுதுகிட்டே ஓடி போய் அங்க இருக்க குளத்துல குதிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்றான், நீ எதுக்காக சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணை டான்ஸ் ஆட சொல்லிட்டு அந்த பையன் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், நீ வந்து கருப்பா இருக்கனால தானே உன்னை வந்து எல்லாரும் கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு யூடியூபாளருக்கு கூட்டிட்டு போய் விடுறான். யூடியூபாளருக்கு போயிட்டு வெளியே வந்த அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா 4 பாடி கார்டோட ரோட்ல நடந்து வரான். இந்த பையன் அந்த பொண்ணை பார்த்துட்டு பக்கத்துல போயிட்டு நிக்கிறான். இந்த பொண்ணு அந்த பையன் மூஞ்சில காரி துப்புனதை வந்து நினைச்சு பாக்குறான். அப்படி நினைச்சு பார்த்துட்டு அந்த பையனை பார்த்து கேட்கிறான், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் சொல்றான், ஒரு விளம்பரத்துக்கு போஸ்ட் கொடுக்கணும் மேடம், நீங்க கட்டாயம் வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்படி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றா, நாளைக்கு வந்து நான் இதே இடத்துக்கு வரேன், நீங்களும் இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். மறுநாள் அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வரான். இந்த பையனும் அதே இடத்துக்கு வரான். வந்து இந்த பொண்ணு பக்கத்துல போயிட்டு சொல்றான், நான் எல்லாம் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தா மேல இருக்க கடவுள் வந்து அழுதுருவாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றான். இதை கேட்டது அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறேன், என்ன வந்து மன்னிச்சிருங்க மேடம், நான் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த பையனை வந்து கீழே உட்கார சொல்லிட்டு அவனோட நெஞ்சில அவரோட காலை வச்சுட்டு சொல்றா, இனிமே நீ எந்த பொண்ணையும் கலரை வச்சு கணக்கு போடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா.